நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் 2. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு தெலுங்கு வருட பிறப்பை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆவலாக காத்துட்டு இருக்கோங்க. ஸோ நமக்கு வந்து எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலுமே அம்மாவோட ஸ்வீட்ஸ் அண்ட் பலகாரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அண்ட் இன்னைக்கும் நமக்காக இந்த நியூ இயரை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு அம்மா வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு தர போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஹாப்பி யுகாதி. ஹாப்பி யுகாதிமா. ஸோ தெலுங்குக்காரா கன்னடக்காராளுக்கு அண்ட் குடி படுவான்னு சொல்லி நார்த்தில் வந்து அவளுக்கெல்லாம் இதுதான் நியூ இயர். நம்மளோடது இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருவோம் நம்ம. நம்மளும் இந்த இயர் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வர வச்சிருக்கோம்ல. ஆமா, லேட்டஸ்டா ஜம்முன்னு பண்றோம், செலிப்ரேட் பண்றோம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா 1 பாட்ல கோதுமை ரவை பாயசம். ஸோ இது பேச்சுலர்ஸ்க்கும் அவளுக்கும் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா, இது யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை ரவை பாயசம், முப்பரப்பு வடை, கோஸ் போட்டு பண்ண போகிறோம். நம்ம ஜென்ரலாக வந்து சுவாமி நிவேதம் அப்படின்றதே வெங்காயம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அவன் படைத்த நல்லவைகளில் அவனுடைய பாதைக்கு நல்லதாகவே கொடுத்து அதை வந்து நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல அறிவையும் நல்ல ஒரு ஆயுளையும் கொடுக்கட்டும். ஸோ நம்ம பையன் வெங்காயம் பூண்டு படைச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அது வந்து ஔஷதம் அப்படின்னு தான் அதுக்கு பேரே. ஔஷதம்னா மருந்து. மருந்துங்கிறத வந்து நம்ம ஒரு தட்டு ஃபுல்லாக வச்சுன்னு கட்ட முடியுமான்னு அப்பப்போ 1-2 எடுத்துக்கலாம். அதுதானே அதோட இது ஒழிய நம்மளாம் டெய்லி எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அது வந்து சாத்விக் ஃபுட்டோடு அது வராது. என்ன கேட்டேன்னா அது இல்லாமல் பல 1000 டிஷ் பண்ணிட்டேன். ஸோ நெய் கொடுமா. முந்திரி திராட்சை. ஒரு குக்கர் மட்டுமே வச்சுட்டு இத்தனையும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்காக தனித்தனியாக பாத்திரம் வேணும்னு அவசியம் இல்லை. வறுக்கிறது கொடுத்து ஸோ கேசரிலாம் 1 பாட்ல பண்ணது செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் பப்ளிக்ல பார்க்க அதே மாதிரி ரவா உப்புமாவும் பண்ணலாமா அப்படின்னா, ஓ பண்ணலாவே, அதையும் ஒரு தடவை பண்ணி காமிங்களே மாவி அப்படின்னா, நம்மளே ஒரு ஐடியா கொடுத்தோம்னா அதுலேருந்து இன்னும் 2 ஐடியா நம்மளே பண்ணி அமைக்க சொல்லி கேட்டுருக்கா. பட் ரியலி இது நிறைய பேருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னோம். ஆனால் நான் தான் சொல்கிறேன், எதாக இருந்தாலும் முன்னாடி ஒரு தடவை ட்ரையல் அண்ட் எரர் நான் பண்ணி பார்க்காம இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன். எனக்கு அங்கே பக்காவாக வந்ததுன்னா தைரியமா நான் இதை இங்கே பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு வருவேன். இல்லைன்னா அப்பயும் அந்த ரெசிபி அவுட்புட் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். இந்த நெய் அப்படியே இருக்குது. கோதுமை ரவையை இதில் போட்டுருவோம். சம்பா கோதுமை ரவை நல்ல வாசனை வர வறுத்துக்கோங்க போடும். ஸோ நீங்கள் நார்த்தில் இருந்த காலத்துலனா இந்த நியூ இயர் எப்படி இருக்கும்? குடிபடுவானாங்களா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் இது பண்ணுவா. அதான் சொல்றேன், நம்மளோடது வேற மாதிரி, அவளோடதுலாம் வேற மாதிரி. குடிபடுவாக்கு அவள் என்ன பண்ணுவான்னா வந்து எள்ளு இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த பர்ஃபி மாதிரிலாம் பண்ணுவாள். அதுதான் அவளுக்கான இது. சங்கராந்தி சமயத்துலேயும் அதுதான் பண்ணுவாள். அட் த சேம் டைம் குடிபடுவாக்கும் இது பண்ணுவாள். அதுக்கப்புறம் எல்லா 6 விதமான சுவைகள் நமக்கு சேரணும் இல்லையா, அதனால என்ன பண்ணுவோம், தனித்தனியாக வச்சுப்பாள். நம்ம குக் பண்ணுறோம் நம்மளோட பச்சடியை, அவள் குக் பண்ணவே மாட்டாள், தனித்தனியாக வச்சுப்பாள். வெல்லம் தனியாக, மாங்காய் தனியாக, வேப்பம்பூ தனியாக, மிளகாப்பொடி தனியாக, எல்லாம் தனியாக வச்சுருந்து ஒன்றா அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்து சுவாமி நிவேதம் பண்ணிவிட்டு அது எல்லோரும் ஒரு சின்ன கிளாஸில் குடிக்கிற மாதிரி கொடுத்துருவோம். டிஃப்ரெண்ட், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதில் வறுத்துட்டும் தண்ணி கொடுங்கப்பா. ஸோ எந்த கப்பில் ரவை எடுத்துட்டோம்னோ அந்த கப்லேயே 2 கப் கிட்ட தண்ணி விட்டுருணும். இதை மூடிடலாம்.
நல்லா ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே வடை மாவு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ பருப்பு ஊற வச்சுருக்கேன்ப்பா. இது என்ன அளவுன்னு சொல்லிடுறேன். எந்த கப் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதான் அளவு. 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3ஐயும் ஒன்றா சேர்த்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஊறின்னு இருக்கு. பார்த்தாலே நல்லா மலர்ந்து வெந்திருக்கு தெரியும். இதில் பச்சை மிளகா, இந்த வடைக்கு முப்பருப்பு வடை அப்படின்னு சொல்லுவா, ஆம வடை அப்படின்னு சொல்லுவா. 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போடுறேன், வரமிளகாப்பா, ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன். ஸோ நார்த் இந்தியனோட அந்த இது சொன்னீங்கல்லம்மா, அந்த உப்பு காரம் எல்லாமே தனித்தனியாக வச்சு இது பண்ணுவாங்க, அதுக்கான அர்த்தம் சொல்லுங்கம்மா. எல்லாமே நம்மளதுலேயுமே அதுதான் அர்த்தம், எல்லாருக்குமே அதுதான் அர்த்தம். வாழ்க்கையில் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு ஒரே இனிப்பாக இருந்தாலும் திகட்டி போயிடும், ஒரே கசப்பாக இருந்தாலும் வாழ்க்கை வெறுத்து போயிடும். இந்த மாதிரி இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கரிப்பு எல்லாமா மிக்ஸாக இருக்கிறது தான் நமக்கு வாழ்க்கை. அது மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ்டாக கொடு கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கோசரம் தான் நம்ம பண்ணுறது வேறு மாதிரி, அவளோட இது வேறு மாதிரி. ஆனால் ஜென்ரலாக எல்லாருமே பாயசம்ன்றது ஒன்று உண்டு. யாராக இருந்தாலும் ஏதான ஒரு கீர் ஆர் பாயசம் ஏதான ஒன்று பண்ணிவிடுவோம். அந்த இதில் இன்றைக்கி நம்ம கோதுமை ரவா பாயசம் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வடை நிச்சயமாக சவுத்தில் இருக்கிறவா எல்லாருமே பண்ணுவாள். நம்மளுக்குமே இந்த வடை எடுத்துக்கலாம். கஷ்டப்பர் பண்ணி இதை அரைக்கலாம்ப்பா. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கரக்கரன்னு அரைச்சிக்கலாம், தண்ணி விட வேண்டாம். முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. இதில் நல்லா உப்பு கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் போட்டு இதை நல்லா பிசிறி வச்சேன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸில் குஜராத்திஸ்க்கெல்லாம் வந்து வருஷப்பிறப்பு வந்து தீபாவளி போது தான் வரும். ஓகே, அவளுக்கு அதை சொல்றது வந்து சால் முபாரக் அப்படின்பா. சால் அப்படின்னா வருஷம் அப்படின்னு அர்த்தம், முபாரக் அப்படின்னு வரவேற்கிறது அப்படிங்கிறது தான் அவளோட இது. அவளுக்கு தீபாவளியை விட சால் முபாரக் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை குஜராத்திஸ்க்கு, மார்வாடிஸ்க்கு. எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? இது அவள்லாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து மராட்டிக்காரா பண்ணுவா, பஞ்சாபிஸ்லாம் பண்ணுவா. அது வந்து மார்வாடி அண்ட் குஜராத்திஸ்லாம் அப்போ வருது. அப்படி பார்த்தா கிறிஸ்டியன்ஸ்லாம் புது வருஷத்தை தான் புது வருஷம் அப்படின்பா, ஜான்வரி வருது தான். ஆனால் முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எது எதுவோ அது தகுந்த மாதிரி கொண்டாடிண்டு எல்லாரும் புது வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணும், நல்லதே நடக்கக்கூடிய வருஷமாக இருக்கணும். அதுக்குன்னு வந்து சுவாமிகிட்ட எப்போ பாரு நம்ம நல்லதாகவே கேட்டுட்டு இருந்தோன்னா அதுவும் முடியாது. கொடுக்கறது சின்ன சின்னதாக பிரச்சனைகள் கொடுத்து அதை தாங்கக்கூடிய பலத்தையும் கொடுத்து அவரோட துணையோட அந்த வருஷத்தை கடக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வேண்டிக்கிறது தான் புது வருஷம்ன்றதே. ஸோ இதில் மஞ்சப்பொடி, ½ டீஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு, முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம்,
நெய் ஒரே ஒரு ஸ்பூன்ப்பா. இதெல்லாம் தான் இதோட ஹைலைட்டு. அது வடை ஆறினா கூட இது ரொம்ப நாள் கிறிஸ்பாக வச்சுக்கோங்க வடையை. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். இது முப்பரப்பு வடைன்னு சொல்லுவா, ஆம வடைன்னு சொல்லுவா. மோஸ்ட்லி இது வந்து வருஷப்பிறப்புக்கு பண்ணுறது மாதிரியே சரஸ்வதி பூஜை அன்னைக்கும், ஏன்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை உத்தேசித்து தான் நம்ம அந்த பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதே 3 பருப்பு 3 தேவிகளுக்கானது அப்படின்றதுல சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சில பேர் ஆற்றுல பண்ணுவா. அது அவாவா வீட்டு வழக்கம். ஆனால் நிறைய பேரை கேட்டேன்னா ஆமாவோட பிடிக்காது அப்படின்பா. ஆனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இது மிக்ஸ் பண்ணிட்டோம், எண்ணெய் காய வச்சு இதுவும் ப்ரெஷர் இறக்கிட்டோம். இது வந்து வெள்ளம்லாம் கரைச்சிருச்சுலாம் கஷ்டப்படாதீங்க. ஓகே, நல்லா வெந்திருக்கு தெரியுதா? இல்லை தண்ணி தாங்க, ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விடுறேன். இதில் கோதுமை ரவை நம்ம எவ்வளோ எடுத்துக்கணுமோ இதில் 2 பங்கு நாட்டு சக்கரை, வெள்ளை பவுடர், எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கணும். இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும்பா. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் வடையை தட்டிடலாம். இந்த வெள்ளை சர்க்கரையோட பச்சை வாசனை போகும். சரிம்மா. ஒரு சின்ன கப்பில் தண்ணி கொடுப்பா. இந்த கையை அப்பப்போ நினச்சிக்கோங்க, கையில் ஈஷிக்காமல் இருக்கிறதுக்கு. எண்ணெய் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நமக்கு இன்னும் 2 கொள்ளும். முக்கால் கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இதுக்கு வந்து கோஸ் நம்ம வந்து 1/4 கிலோ கிட்ட வாங்கி நறுக்கி போட்டுருவோம். சரி. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸாக நல்லா பச்சை வாசனை போக இது கெட்டியாக இருக்குது தெரியுதா? ஆமாம்மா. ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போடலாம்ப்பா. ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி போட்டுருவோம். இதில் கடைசியாக இப்போ என்ன போட போகிறோம்னா தேங்காய் பால் ரெடிமேடாக கடையில் கிடைக்கிறது பற்றிலாம் அதையே நீங்கள் வாங்கி விடலாம். ஒரு 200 ml தேங்காய் பால் விட்டு. ஏன்னா தேங்காய் பால் எடுக்கிறதுக்கெல்லாம் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் முடியாத காரியம். பட் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி விட்டு பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இன்னும் முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணுங்க. ஜோரான கோதுமை ரவை பாயசம் ரெடிப்பா. அடுப்பை அணைச்சிட்டு இது வடை இன்னும் கொஞ்சம் சேஃபாகும். ஓகே. இந்த ஜோரா ரெடி எடுத்துப்பா. இந்த அளவுக்கு நல்லா செவக்க எடுத்துருங்க. கோஸ் கரிஹா சாப்பிடாத குழந்தைலாம் கூட இந்த மாதிரி வடையை வச்சு சாப்பிட வச்சுருவோம்.
ஹாப்பி யுகாதிப்பா. கோதுமை ரவை பாயசமும் முப்பரப்பு கோஸ் வடையும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த உகாதி ஸ்பெஷலாக அம்மா நமக்கு சூப்பரான 2 ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் ஊற்றினது அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தேங்காய் பால் இல்லை கிடைக்கல வாங்கலை அப்படிங்கிறவா நார்மல் மில்க்கு கொஞ்சம் சுண்ட காய்ச்சிட்டு இதில் விட்டுருங்க. ஓகே. ஆனால் வெள்ளை சர்க்கரையோட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டும் காய்ச்சின பால் அதில் விடுங்க. அப்படியே 2 சேர்ந்து கொதிச்சதுன்னா தெரியறதுக்கு சான்ஸ். ஓகேம்மா. ஸோ அதே மாதிரி முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயாசம். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. வடை சான்ஸே இல்லை. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நான்லாம் வந்து இந்த வடை பிடிச்ச லிஸ்ட்டில் இருக்கேன். ஸோ அதோட நீங்கள் கோஸோட கொடுத்ததால அஃப்கோர்ஸ் நானே கோஸ்லாம் அவாய்ட் பண்ணுற டைப் தான். இதோட சாப்பிடும்போது தெரியவே இல்லை. இன்னைக்கு 2மே வழக்கம் போல் சூப்பராக கலக்கிட்டீங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். ஒரு குக்கரில் அடியில் நெய்யை விட்டுட்டு அதில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துருங்கோ. அதே நெய்யில் கோதுமை ரவையை போட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 1 கப் கோதுமை ரவைக்கு 2 கப் தண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வரட்டும். நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா அதில் இன்னும் 1 கப் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு 2 கப் சம்பா கோதுமை ரவைக்கு 2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கிறது ஏலக்காய் பொடி சேர்த்து அதில் தேங்காய் பாலும் விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை வறுத்தது அதில் போட்டு பரிமாறினா சுவையான கோதுமை ரவை பாயசம் தயார். பருப்பு எல்லாத்தையும் 1 ஹவர் ஊற வச்சுட்டு மிக்சியில் அடியில் பச்சை மிளகா வத்த மிளகா இஞ்சி இது சேர்த்துட்டு ஊற வச்ச பருப்பு எல்லாமே சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணி விடாத. அதுக்கப்புறம் அதில் முட்டைக்கோசை நல்லா புழிஞ்சு சேர்த்துட்டேன்னா அதில் மஞ்சப்பொடி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், சிறிது நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு வடையாக மெல்லிசாக தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தேன்னா சுவையான முப்பருப்பு கோஸ் வடை ரெடி. ஓகே விவாஸ், இன்றைக்கு அம்மா சூப்பரா 2 ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.